இதில் அவர் கண்ணன் அவர் காதலோவியம் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் த்ரோட் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்ததுக்கும் இப்போக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றதை தாண்டி அவரோட பாடி லாங்குவேஜும் அந்த கேரக்டர் அவர் கன்சீவ் பண்ண விதமும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி அவரை சூஸ் பண்ணீங்க இத்தனை வருஷம் கழிச்சு? நம்ம சாய் சித்ரா சார், சித்ராலட்சுமி சார் இன்டர்வியூ பார்த்துருந்தோம். அந்த சமயத்தில் தான் வந்து வேறு சில நடிகர்களுக்கெல்லாமும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது இவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 40 வருஷம் வந்து அங்கே அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகி இருந்தாங்க. அவங்க பேசுகிறதுலேயே அந்த ஒரு மேட்டுமைத்தனமாக பேசுகிற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசினாங்க. அவங்க அதுக்கப்புறம் அருவி படம் பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிலாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்துட்டேன், நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன். இல்லை சார், நம்ம வந்து ஒரு 2 தடவை கிட்டத்தட்ட அந்த ஆடிஷனே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட அந்த வசனங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த வசனங்கள் வருதாங்கிறத பார்த்து அதை இது பண்ணி அவங்க வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக அதில் ஒர்க் பண்ணாங்க. திரும்ப ஒரு 2 நாள் கழித்து திரும்ப ஒர்க் பண்ணோம். அந்த 2 நாளுக்குள்ளார அவங்க வந்து அது எல்லாத்தையுமே வந்து தமிழில் படிக்கிறதுக்கு திரும்ப எழுதி அதை வந்து மனப்பாடம் பண்ணி, நான் மனப்பாடம் பண்ணி ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உச்சரிப்பு சொல்லித்தாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி இதில் வந்தாங்க உள்ளார. சூப்பர். நான் ரொம்ப விருப்பப்பட்டு நீங்கள் வந்துடுங்க, நம்ம இங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் அவர் என்டையர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா ரொம்ப டெடிக்கேட்டட். இந்த எக்ஸாமுக்கு மொதல் நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எத்தனை தடவை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாலும் வந்து இல்லை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு அது திருப்தியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் உண்மையாகவே திருப்தியாக இருந்துச்சு.